மேட்ரிமனி அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னா, தவறாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஒரு பொண்ணை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குற மாதிரி இருக்குது ரீசெண்ட் டேஸில். அப்படி இருக்கிறவங்க என்ன வழிமுறையை கையாளணும் சார்? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், தமிழில் பழமொழி வந்து தவறாலாம் நிறைய இருக்கும். நம்ம எல்லா பழமொழியும் எடுத்துக்க முடியாது. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பொய்னா என்ன? 1000ல் ஒரு பொய். பையனுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை, அவனுக்கு பீடி சிகரெட் பழக்கம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு எந்த ஒரு பழக்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு திருமணம் பண்ணுறது. அந்த 1000 பொய்யில் ஒரு பொய்யா வரும். பையனுக்கு வந்து ஒன்றும் பழக்கம்லாம் கிடையாது, வெறும் வெத்தலை பாக்கு தான் போடுவார். வெத்தலை பாக்கு மட்டும் தானா? வெத்தலை பாக்கு போட்டால் பீடி சிகரெட் பிடிப்பாரு. சிகரெட் குடிப்பாரு. பீடி சிகரெட் பிடிக்கிற நேரம் மட்டும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். குடிப்பழக்கம் இப்படின்னு ஒன்றா போய் கடைசியில் கஞ்சா அது இதுன்னு எல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப சீரியஸான டாபிக். இதில் வந்து இந்த 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுன்றதே மோசடி. இதை ஏற்றுக்க முடியாது. இந்த தமிழ் பழமொழி இருக்கு இல்லையா, அந்த தமிழில் வந்து பல நல்ல பழமொழிகள் இருக்குது. இதில் யாரோ ஒரு திருட்டு பையன் கண்டுபிடிச்ச பழமொழி தான் 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுறதுன்றது. அதில் சீட்டிங், ஃபோர்ஜரி, ஃப்ராடு. அதில் பொண்ணுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு தொடர்புனால ஒரு குழந்தை பெற்று அதை வந்து அபார்ட் பண்ணியோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க, அதை மறைச்சு கல்யாணம் பண்ணுறது. ஓகே, எதாக இருந்தாலும் நேராக சொல்லி ஏதோ தவறு பண்ணிட்டோம், அதில் பிரச்சனை இருந்தது அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் அதை மறைச்சி திருமணம் செய்யும்போது அது வந்து சட்டப்படி குற்றம். அதனால் மிக பெரும் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய வரும். ஓகே, விவாகரத்து நடக்கும். ஸோ அதனால் எப்போதுமே உண்மையை பேசி முதல்லையே எல்லா விஷயத்தையும் சொல்லி திருமணம் செய்கிறது தான் வந்து சாலச் சிறந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த BNS 380 வந்து ஒரு 4-5 செக்ஷன்ஸ் 420 மாதிரி இருக்க செக்ஷன்ஸை உள்ளடக்கிய ஒன்று. அதுக்கு வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் உண்டு. 7 வருஷம் சிறை தண்டனை கூட உண்டு. இந்த மாதிரி தவறாக வந்து திருமணம் பண்ணும்போது ஒருத்தவங்களோட வாழ்க்கையே வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி 2 பேருக்கு நபர்களுள்ள ஒரு சமரசமாக ஒற்றுமையை எங்கேயாவது கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டா பரவாயில்ல அப்படின்னு பெண்ணையும், எங்கேயாவது ஒரு பொண்ணை வந்து நமக்கு சிக்கனா சரி அப்படின்னு ஒரு ஆணோ நினைக்கிறதுன்றது மாபெரும் தவறு மட்டுமில்லை, அது மாபெரும் குற்றம். சார் இப்போ வந்து இந்த மாதிரி பொய்யெல்லாம் எதற்காக சார்? இப்போ டவுரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்கலாமா சார்? இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பையன் டாக்டரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இங்கே வேலை செய்கிறாங்க, அந்த செய்யணும். நீங்கள் வந்து இந்த சினிமாவில் கூட பார்த்துக்கலாம். வசூல் ராஜா MBBSன்னு ஒரு வந்து அவர் டாக்டர்னு சொல்கிறார் அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படின்ற வரை இவர் ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையாகவே நடந்த பல விஷயங்கள்லாம் இருக்குது. டாக்டர்னு போய் சொல்லி பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ஜினியர்னு போய் சொல்லி பண்ணுறது, வெளிநாட்டில் வேலை இருக்குன்னு போய் சொல்லி பண்ணுறது, பல பொய்கள், வேலை சம்மந்தமான பொய், அவங்க ஹெல்த் சம்மந்தமான பொய். அதாவது பையனுக்கு வந்து பக்க ஆரோக்கியமாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிபி இருக்கலாம், இல்லை பாலியல் ரீதியான பல நோய்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பொய் சொல்லி திருமணம் பண்ணுறதுன்றது வந்து மோசடியில் வரும் கண்டிப்பாக. சார் இப்போ ஒரு 3 ஆண்டுகள் வாழ்ந்துடுறாங்க தம்பதியினராக, அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்தாலும் அது செல்லுமா சார்? கண்டிப்பாக. அந்த மோசடி வந்து 3 வருஷம் கழிச்சு இல்லை 4 வருஷம் கழிச்சு தெரிஞ்சாலும் மோசடி தானே. அதுக்காக மோசடியை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து மோசடி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து குற்றம் இல்லைன்னு ஆகாது. கண்டிப்பாக அதுவும் மோசடி தான் சார். இப்போ ஒரு மேட்ரிமனி வெப்சைட்டில் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, அதை பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறதா இல்லை மேட்ரிமனி வெப்சைட் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும்? அதாவது அதிலே ஒரு டிக்ளரேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எப்படி டிக்ளரேஷன் இருக்குன்னா, நான் கொடுப்பதெல்லாம் உண்மையான தகவல், அந்த உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்தால் அதற்கு நானே பொறுப்புன்னு இவங்களே ஒரு டிக்ளரேஷனு அஃபிடவிட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அவங்களே இந்த ஆன்லைன் டிஜிட்டல்லையே அதை பண்ணிடுவாங்க. அதனால் டிஜிட்டலில் இருக்கிற அந்த வெப்சைட்லாம் பொறுப்பாகாது, சம்மந்தப்பட்ட நபர் தான் வந்து பொறுப்பாக. அவருக்கு என்ன ஒரு கடமை இருக்குன்னா, இவர் உண்மையிலே இந்த நபர் தானான்னு பார்க்குறதுக்கு அதுக்கு ஆதார் செக் பண்ண முடியும், டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ண முடியும், கவர்மெண்ட் கொடுத்ததை வந்து செக் பண்ண முடியுமே தவிர வேறு அவருக்கு போய் அவருக்கு என்ன நோய் இருக்குன்னுலாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியும் வெப்சைட். அது பண்ண முடியாது, அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. அதனால் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு வரன் பார்க்குற நேரத்தில் ஆணை பற்றி அந்த பெண் வீட்டார் வந்து முழுக்க விசாரித்து எல்லாத்தையும் பண்ணணும். அதே மாதிரி பெண்ணை பற்றி அந்த வரன் ஆண் அந்த வீட்டார் வந்து விசாரித்து நேரில் பார்த்து அதுதான் பண்ணணும். ஏதோ ஒரு தகவலை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதை நம்பி செய்கிறதுன்றது வந்து எங்கேயுமே ஒரு ஆபத்தில் போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து வேர்ல்டு வைடாக அங்கங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. ஒரே இடத்துல இல்லை, ஒரே கிராமத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க வந்து நதி மூலம் ரிஷி மூலம் வரைக்கும் எல்லாமே தெரியும். இதெல்லாம் வந்து தெரியறதுக்குன்ற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நல்ல தீர விசாரித்து செய்கிறது தான் வந்து அந்த இருவருக்குமே நன்மை தரும். சார் ஒரு சிலர் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா சம்பளத்தில் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க மேலே என்ன மாதிரி புகார் அளிக்க முடியும் சார்? பொதுவாகவே இதில் வந்து 2 வகை உண்டு. உண்மையிலேயே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு வேலையில் இருப்பாங்க, எங்கேயா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகி ஒரு 2வது மாதத்தில் அவருக்கு அந்த வேலை போயிடுது. ஐயோ ஏதாவது ஒரு வேலைக்கு சேரணும்னு சொல்லி ஏதோ ஒரு வேலையில் சேர்றாரு. அதை வந்து நீங்கள் மோசடியாக நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அது வேற இது வேற. அதே மாதிரி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 20,000 சம்பளம் தான். ஆனால் அந்த தரகர் வந்து இல்லை பையன் வந்து பயங்கரமாக சம்பளம் வாங்குறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு பொய் சொல்லி அப்படி பண்ணும்பொழுது அப்போ அது வந்து குற்றம் தான். அது அந்த மாதிரி குற்றத்தை அது செய்யக்கூடாது. அதில் புரோக்கரும் அதில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படுவார். ஏன்னா புரோக்கரும் வந்து அந்த புரோக்கரேஜ் வாங்கிட்டு தானே செய்கிறாரு, பொய் சொல்லி செய்கிறனால அவரும் வந்து அக்யூஸ்டில் 2வதோ 3வது அக்யூஸ்டாக அவர் வருவார். சார் இந்த சட்டம் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, இது ஆண்களுக்கும் இருக்குங்களா சார்? எல்லாம் ரெண்டுமே ஒரு பொதுவான சட்டம் தான். இப்போ ஒரு பெண் ஆணை ஏமாற்றிருந்தாலும் சரி, ஆண் பெண்ணை ஏமாற்றிருந்தாலும் ஒரே மாதிரி சட்டம் தான் பாயும். என்ன ஒன்று, இந்த டவுரி ஹெராஸ்மெண்ட்டு 498A இதெல்லாம் இந்த டவுரி ஹெராஸ்மெண்ட்லாம் வந்து இதில் வராது. இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கிட்ட வந்து இவ்வளோ நீங்கள் எனக்கு நகை போட்டால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற நிலைமை வந்து எங்கேயாவது அங்கொன்றும் இங்கே ஒன்றும் இருக்கலாமே தவிர, அதுவும் அவருக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் இருக்கலாமே தவிர, அதுவுமே தவறு தான். ஆனால் அது வந்து பதிவு செய்யப்படவில்லை பல இடங்களில். இது பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், டவுரி ஹராஸ்மெண்ட்டு, டொமஸ்டிக் வயலன்ஸு அப்படின்னு இருக்கனால அது பெண்களுக்கு ஆதரவான ஒரு சட்டமாகவே இது வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இப்போ கூட சமீபத்தில் பெங்களூரில் இருக்கிற ஒரு பெண் கேட்டிருந்த மாதிரி ஒரு 6 லட்சம் மாதம் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேணும், அவர் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறார், எனக்கு அதில் 6 லட்சம் கொடு அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஜட்ஜி விளாசினாங்க. ஆனரபிள் ஜட்ஜ் வந்து விளாசி அவங்க உனக்கு என்ன அப்படி 6 லட்சத்துக்கு உனக்கு என்ன மாதம் தேவை அப்படின்னா நீ சம்பாரிச்சிக்கோ அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துல சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அதில் பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வீக்கராக இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்கும் சமமான சட்டம் தான். சார் அப்பார்ட் ஃப்ரம் இதுக்கு தாண்டி ஒரு கேள்வி, அது ரிலேட்டடான ஒரு கேள்வி நான் பொதுவாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். பொதுவாக வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற பேரில் துரதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கிறதா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்குறோம். இது அட்வைசபிளா அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்தில் ஒரு கருத்து சொல்லுங்கள் சார். அதாவது அட்வைசபிள் இல்லையான்னா அவங்கவுங்க வசதியை பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து இதெல்லாம் அட்வைசபிள் இல்லை அப்படின்னா உடனே அந்த இளைஞர்கள் வந்து அடடா இவர் என்ன பூமர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு படால்னு சொல்லிடுவாங்க. இல்லை அட்ஜஸ்டபிள்னா இவர் என்ன பொறுப்பே இல்லாமல் இருக்கிறாரு இவர் அப்படின்றாங்க. ஒரு சாரார் இப்படி இருப்பாங்க, இன்னொரு சாரார் இருப்பாங்க. இன்னொரு சாரார் சுத்தம் யார் கேட்டுக்கிட்டு போனால் என்னப்பா ஏதாவது இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. பொதுவாகவே ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்றது வந்து ஒரு மெமரபிளாக இருக்கிறது. நம்ம திருமணத்திற்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ இப்படியெல்லாம் இருந்தோம், இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெமரபிளாக ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை பேரம்பத்தி பார்க்கும்போது பாடுறா தாத்தா பாட்டி இப்படி இருந்தோன்னு காமிக்கிறது தான் அது. அதை இப்படி இருந்தோம் அப்படின்னு காமிச்சா அவங்க வந்து எப்படி முகம் சுளிப்பாங்களா இல்லை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. எதிர்காலத்தில் 10 வருஷம் கழிச்சு நம்ம இருந்தோம்னா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை செய்கிறது தான் அதில் புத்திசாலித்தனம் சால சிறந்தது. அதனால் அது அவங்கவுங்க மனதுக்கு சரியானது. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம எதை செஞ்சாலுமே அது சட்டப்படி செஞ்சாங்கன்னா அது லீகலி கரெக்டுன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் தவிர மாரலி கரெக்டாக இல்லையான்றது வந்து அந்தந்த குடும்பம் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் எனக்கு தெரிவிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இது சம்மந்தமாக இருந்தாலும் தெரிவிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இதை மாதிரி இது சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.